ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி தவா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வத்தல் பொடி எடுத்திருக்கேன் ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் சிக்கன் மசாலாவும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்ல மிளகு பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 4 பூண்டை முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ ஃபிஷ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.